வெல்கம் ஹோஸ். அடுத்த ரிங் சைட்ல நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரூட்ஸ் நல்ல பிசினஸ் சூட்ல கெத்தா என்ட்ரி கொடுக்குறாரு. இன்ட்ரோ சாங்க கிரவுடுக்கு பாடி வைப் பண்ணி அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம், போன வாரம் ட்ரூவை சப்போர்ட் பண்ண அதே கிரவுட் தான் இப்போ கோடியையும் சேர் பண்றாங்க. ஆனா நடுவுல பூ சத்தமும் கேக்குது. ரிங்குள்ள வந்து மைக்கை எடுத்த கோடி வழக்கம் போல சோ வாட் யூ வாண்ட் டாக் அபவுட்னு கேக்குறாரு. இது கேட்ட உடனே கிரவுட்ல பாதி பேர் பூ பண்ணிட்டு ட்ரூவோட பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன்ல கிரவுட் ட்ரூ பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னு. கோடி உடனே சரி கவலைப்படாதீங்க, நம்ம புது WWE சாம்பியன் ட்ரூ பத்தியே பேசுவோம்னு டாபிக்க மாத்துறாரு. நான் வெறும் கம்பெனி சாம்பியன் இல்ல, உங்க சாம்பியனா இருந்தேன்னு சென்டிமெண்டா பேச ட்ரை பண்றாரு. ஆனா கிரவுட் அதுக்கும் பூ தான் பண்றாங்க. ட்ரூ மெக்கண்டர் இவ்வளவு நல்லவரா, அவ்வளவு பெரிய ஆளான்னு கோடி கேட்ட உடனே கிரவுட் ஆமான்னு பயங்கரமா சேர் கொடுக்குறாங்க. அப்பதான் கோடி ஒரு முக்கியமான விஷயம் பேசுறாரு. ஷான் மைக்கேல்ஸ், ஹல்க் ஹோகன், ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் இவங்க எல்லாருக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க எல்லாரும் பேக் டு பேக் ராயல் ரம்பிள் வின் பண்ணவங்க. ஆனா வரலாற்றிலேயே யாருமே 3 வாட்டி தொடர்ச்சியா ராயல் ரம்பிள் ஜெயிச்சது இல்ல. அதனால இன்னைக்கு ஒரு சபதம் எடுக்கிறேன். ஹிஸ்டரி கிரியேட் பண்றதுக்காக 2026 ராயல் ரம்பிள் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா நான் களம் இறங்குவேன்னு ஒரு வெறித்தனமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு செக்மெண்ட்டை முடிக்கிறாரு.